இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, அகம் மலர்ந்தால் புறம் ஒளிரக்கூடியதாக இருக்கும். நம்முடைய உள்ளம் எப்பொழுதுமே மலரக்கூடியதாக இருக்க வேண்டும். மலர்ந்த நிலையில் இருக்கின்ற பொழுது நம் வாழ்க்கை வெளிப்புறத்திலே அது பிறருக்கு வெளிப்படுத்துகின்ற முறையிலே அது ஒளிரக்கூடியதாக இருக்கக்கூடியதாக இருக்க இன்றைய வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய வாழ்க்கையில் இரண்டு நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்று பிறப்பு, இறப்பு. இன்னொன்று வாழ்க்கையினுடைய யதார்த்தமான சூழ்நிலையிலே நன்மை, தீமை என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அகம் புறம் என்ற உள்ளத்தில் ஒன்றும் வெளியில் ஒன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதேபோல் நான் கண்டதையும் அல்லது காணாததையும் கண்டு நம்முடைய வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எது உண்மை, எது சரியானது என்று நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு விதமான ஒரு நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற அழைப்பை மட்டும் இன்று இயேசு அழைப்பு விடுக்கின்றார். உடலானது அழிந்து போகக்கூடிய ஒரு நிலை. ஆனால் உள்ளத்தை காக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த உள்ளத்தை தூய்மையாக்க வேண்டும் என்ற அழைப்பை இயேசு இங்கு சுட்டி காட்டப்படுகிறார். இந்த தூய்மை ஆக்குகின்ற ஒரு நிலை என்பது ஒரு தயார் நிலை. நம்மை தயார் நிலைப்படுத்துவதற்கான ஒரு அழைப்பை இங்கு கூறப்படுகிறது. எப்படி என்றால், அந்த பாத்திரத்தை நாம் தயார்படுத்தி வைக்கின்ற பொழுது, அந்த தயார் நிலையில் இருக்கின்ற பொழுது அந்த உணவு உண்பதற்கான ஒரு நிலையை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதேபோல் ஒருவர் ஆடை அணிகின்றார் என்றால் அந்த ஆடை தூய்மையாக இருக்கின்றார் என்றால் அவர் தன்னை தயாரித்து கொள்கிறார் என்பதை இங்கு சுட்டி காட்டப்படுகிறது. அதேபோல் ஒரு மனிதன் தன்னை தூய்மையாக்கி கொள்கின்றார் என்றால் இறைவனை தன் உள்ளத்தில் ஏற்பதற்கான ஒரு தயார் நிலையில் அவர் இருக்கிறார் என்பதை சுட்டி காட்டப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய இந்த அழைப்பின் இந்த நற்செய்தியின் வழியாக அவர் அந்த பரிசேயரின் வீட்டிற்கு உணவருந்த செல்கின்றார். அங்கு கை கழுவாமலே அவர் உணவு உண்பதை பார்க்கின்றார். அவர்கள் எல்லாம் இந்த உடல் சார்ந்த நிலையில் தான் சிந்தித்தார்களே தவிர, ஆனால் ஆண்டவர் அவருடைய உள்ளத்தை சீர்தூக்கி பார்க்கின்றார். அவருடைய உள்ளத்தில் இதுதான் சரியான நிலையில் அவர்களுக்கு உணர்த்துகின்ற நிலையை சுட்டி காட்ட நிலையில் பார்க்கின்றார். ஏனென்றால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையின் வழியாக நீங்கள் வெளிப்புறத்தில் செய்கின்ற அனைத்துமே பிறருக்கு அது தீமையான மற்றும் பல்வேறு நிலையில் கொள்ளை நிலையிலே அது செய்யப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கை உள்ளத்தில் வேறொன்றாகவும் அல்லது வெளியிலே நான் செய்கின்றேன் என்ற நிலையிலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் உள்ளத்தை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் என்று இயேசு இங்கு அழைப்பு விடுக்கப்படுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த இடத்தில் பாத்திரங்களையும் ஏன் கைகளை கழுவ வேண்டும் என்ற இந்த உவமையோடு இயேசு சொல்கிறார் என்றால், நம்முடைய குடும்பங்களிலும் சரி, வீடுகளிலும் அல்லது உணவகத்துக்கு செல்கின்ற பொழுதெல்லாம் நாம் கைகளை கழுவி உணவு அருந்துகின்றோம், பாத்திரங்களை கழுவி நாம் உட்கொள்கின்றோம் என்ற இது யதார்த்தமான ஒரு உண்மையை, யதார்த்தமான ஒரு நிலையை அவர்களுக்கு சொல்லி புரிய வைத்து நிலையிலே நம் உள்ளமாகிய ஒரு பாத்திரம், நம் உள்ளமாகிய நம்முடைய ஆன்மாவை காக்கக்கூடிய நிலையிலே நாம் அதை கழுவி எடுக்க வேண்டும். அப்படி கழுவி எடுக்கின்ற ஒரு நிலை என்னவென்றால் 3 நிலை: தர்மம், ஜெபம், நம்முடைய செயல்களை நாம் இறைவனிடம் முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். தவம் என்ற நிலையிலே முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை ஒவ்வொரு நாளுமே நாம் உட்கொள்கின்றோம். ஆன்ம உணவாக உட்கொள்கின்ற நாம் நம்முடைய ஆன்மாவை எப்படி தூய்மையாக வைத்து கொள்கின்றோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் நாம் பல்வேறு நிலையில் நம்முடைய வெளிப்புற தோட்டத்தில் நம் பேசுகின்ற வார்த்தை பிறருக்கு காயப்படுத்துகின்றது, அல்லது என்னுடைய இந்த உடல் அமைப்புகள் எல்லாம் பிறருக்கு அது ஒரு எரிச்சலை மூட்டக்கூடிய ஒரு நிலையிலே என்னையே நான் அழகுபடுத்துகிறேன், அலங்காரிக்கின்றேன் என்ற நிலையிலே, ஆனால் என் உள்ளமோ எப்படி இருக்கிறது என்பதை நாம் சொல்வதை விட நீங்கள் சிந்தித்து பார்த்து அந்த ஆன்ம உணவை பெறுகின்ற ஒரு தயாரிப்பு என் உள்ளத்தை, என்னையே நான் தூய்மையாக்கிக் கொள்கின்றேனா என்பதை சிந்தித்து பார்க்க அழைப்பு விடுக்கப்படுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, நேர்மையோடும் மற்றும் இறைவனுடைய ஆசிரை நாம் முழுமையாக பெற வேண்டும். அதை தான் முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டோம். அதாவது
படைக்கப்பட்டவற்றை அவர்கள் வழிபாடு செய்து பணிந்து வணங்கினார்கள். ஆனால் படைத்தவரையோ அவர்கள் மறந்தார்கள் என்று கூறப்படுகிறது. கடவுளுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் அறியாமல் இருந்தார்கள். அவர்கள் நெறிக்கட்ட வாழ்க்கையில் வாழ்ந்து சென்றார்கள். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு இருந்ததை உணரவில்லை. ஆனால் அவர்கள் படைத்த பொருட்களை அவர்கள் வணங்கி அவர்களையே அவர்கள் தீட்டுப்படுத்தி கொண்டார்கள். அவர்கள் தீமையான ஒரு கொள்ளை நிலையிலே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வெளிப்புறத்தில் நமக்கு தோன்றுவதெல்லாம் நாம் கடவுளாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் உள்ளத்திலே நம்மில் ஊற்றெடுக்கக்கூடிய இறைவனை நாம் மறந்து விடுகின்றோம். இறைவனை நாம் மறந்துவிட்டு நாம் எங்கெங்கேயோ தேடி செல்கின்றோம். ஆனால் நம் உள்ளத்தை எப்பொழுது தூய்மையாக வைத்து நாம் வாழுகின்றோமோ அப்பொழுது இறைவன் வாழுகின்ற ஒரு இல்லமாக நம் உள்ளம் மாறும் என்ற நிலையிலே தொடர்ந்து இந்த திருப்பலியிலே பக்தியோடு மன்றாடுவோம். நல்லாயனேசு என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.